ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுல்ஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எளிமையான முறையில் பால்கோவா செய்கிறது எப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தேவையான பொருட்கள் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால், சர்க்கரை, நான் வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன். இல்லாதவங்க வந்து யூஸ் பண்ணாமட்டில் அது வந்து ஆப்ஷனலாக கூட வச்சுக்கலாம். பாதாம் எடுத்திருக்கேன், அது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக. ஏலக்காய் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நெய் எடுத்துருக்கு, அது வந்து போட்டிங்கன்னா கொஞ்சம் சுற்றி ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பால் 1/2 லிட்டர் எடுத்துருக்க, அது வந்து ஊற்றிடுங்க. அதில் வந்துட்டு நான் பாதி பால் வச்சுருக்கேன். எதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் பால் பவுடர் வச்சுருந்தேனால அதை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து 3 ஸ்பூன் பால் பவுடர் போட்டு அந்த பாலில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வர வரைக்கும் வந்துட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பால் கொஞ்சம் கெட்டியாயிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் போது வந்துட்டு நம்ம வச்சுருக்க பால் பவுடர் எடுத்து வந்து கலக்கி விட்டுறணும். கலக்கி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்து கலக்க தான் வந்துட்டு கீழே அடி பிடிக்காமல் வர்றது, அந்த நல்லா வந்துட்டு திக்னஸாக வரும். அந்த பால் பவுடர் போட்டதுக்கப்புறம் பால் திக்காயிருச்சு அப்படின்னு நினைக்கும்போது வந்துட்டு அந்த நம்ம வச்சுருக்க சுகர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அவ்வளோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லா கீழே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். நான் இப்போ வந்து நெய் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா அரோமா நல்லாயிருக்கும். அந்த பால்கோவா வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நான் கடைசியில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு முன்னாடி ஏலக்காய் பவுடர் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எதுக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பால்கோவா வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து பாதாம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட். இந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.